சீரக சம்பா மட்டன் பிரியாணி. சீரக சம்பா மட்டன் பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைல், தலப்பாக்கட்டி ஸ்டைல்னு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் செய்திருக்கேன். எஸ்டர்டே ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த என் ஹஸ்பண்ட்க்கு டீ போடலாம்னு கிச்சனுக்கு போனால் என் ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. என்னப்பா ஸ்பெஷல்னு கேட்க, இன்னைக்கு நான் உனக்கு சீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி செய்து தரேன்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. மட்டன் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி தயிர், லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு கொத்தமல்லி லைட்டாக தூவி 1 ஹவர் நல்லா ஊற வச்சாச்சு. பெரிய வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகாய் 7, கொத்தமல்லி, ஆனியன் பேஸ்ட், புதினா பேஸ்ட், தக்காளி பேஸ்ட், மட்டன் 1 சைட் தயிரில் நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் வித் கீ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. பிரியாணி செய்ய தேவையான எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா பிரியாணி செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ ஒரு பொருளாக நம்ம தேட தேவையில்லை. இப்போ எண்ணெய் சூடானதும் இப்போது புதினா இலையை ஒரு 5 or 6 நல்லா அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சோம்பு நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பே லீவ்ஸ், பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்பவுமே நாங்கள் வீட்டிலே தான் அரைப்போம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலோடு சேர்த்து அந்த ஆனியனையும் காஷ்மீரி சில்லி பவுடரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த ஆயில் வித் கீயில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் மின்ட் லீவ்ஸ் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மின்ட் லீவ்ஸ் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி வந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த டைமில் பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டால் அடி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அடி பிடிக்காது. ஆல்ரெடி மட்டன் நல்லா அந்த ஆயிலில் சூப்பராக ரோஸ்ட் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து அது கூட வதக்கும்போது சூப்பர் வாசனை. அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒயிட் ரைஸு செஞ்சு அந்த ஒயிட் ரைஸ் மேலே இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல். அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருந்தது. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இப்போ நம்ம அதை நல்லா அப்பப்போ ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த டைமில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு டொமேட்டோவை நம்ம ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா வதங்கி வந்ததும் டொமேட்டோ பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா எல்லாமே ஃப்ரை ஆன பிறகு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மட்டனை வேக விட போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவையும் சேர்த்து மட்டன் கூட எல்லாத்தையும் இப்போ அகைன் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மட்டனை இந்த பேனில் இந்த மசாலா கூட சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்த்தா புளிப்பாக இருக்கும். 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் கர்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலா கூடவே சேர்த்து நம்ம இந்த மசாலாவில் தான் மட்டனை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். அதுதான் பெரிய டாஸ்க். இதுக்கு முன்னாடி நான் 1 டைம் சீரக சம்பா பிரியாணியில் மட்டன் பிரியாணி செய்யும்போது கூட எப்போவுமே நான் குக்கரில் மட்டனை வேக வச்சு இந்த பிரியாணியில் நான் ஆட் பண்ணிப்பேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வாட்டர். இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்காக இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி மட்டனை வேக விட போகிறோம். அப்படியே நம்ம கண்டினியூஸாக மட்டன் வேகட்டும்னு விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 minutes 3 minutes ஒன்ஸ் 5 minutes ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா
ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிளறி விட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம அப்படியே மட்டன் வேகட்டும் அப்படின்னு நம்ம 1 ஹவரும் விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிடும். ஸோ நம்ம அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம லிட் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மட்டனை வேக விட போகிறோம். மட்டன் இந்த மசாலாலே வேகும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த கிரேவிலே மட்டனை வேக வைக்கிறதுனால டைம் ரொம்ப எடுக்கும். கிட்டத்தட்ட 1 ஹவர் கூட ஆகலாம் சில மட்டன் வேக. மட்டன் நல்லா வெந்து வந்ததும் நம்ம இப்போ ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்த பிறகு எக்ஸ்ட்ராவாக 4 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்ட பிறகு கொதித்த பிறகு ரைஸ் ஆட் பண்ணணும். ரைஸ் மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே புதினா கொத்தமல்லி தூவி கொஞ்சம் நெய் விட்டு நம்ம இப்போ அதை க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் டம் போட்டுக்கலாம். மூடி சைட்லேருந்து ஆவி வரும்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் 15 மினிட்ஸ் டம்லே பிரியாணி இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆஃப்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி ஸ்மெல் அடடா செம்ம ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருந்ததுங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ண மாடல். அதாவது வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் நம்ம கட் பண்ணி போட்டோம். கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் அரைச்சி 2த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண பிரியாணி. எல்லா ஸ்டைலையும் ட்ரை பண்ணிட்டோமே, இந்த தடவை நம்மளே புதுசாக எதாவது ட்ரை பண்ணலான்னு நாங்கள் செஞ்ச பிரியாணி தாங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.